அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள். கோர விபத்து, இளைஞன் சம்பவ இடத்திலே பலி, பெண் வைத்தியசாலையில். தீயில் எரிந்து கருகிய 4 முச்சக்கர வண்டிகள். நடுவானில் விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறு, பாதியில் தரையிறக்கம். தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்த போலீஸ் அதிகாரி. செம்மடியில் சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்பு. கடலோர ரயில் சேவையிலிருந்து விலகுவதற்கான தீர்மானம் தற்காலிகமாக இடைநிறுத்தம். தோண்ட வெளிவரும் செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதி. தொடர்பென விரிவான செய்திகள். கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுக்குரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தாவிடின் அந்த தங்க நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் என சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் தங்க நகைகளுக்குரிய உரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக காவல்துறை திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள் யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அறிக்கை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். இந்நிலையில் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையும் வைப்பிலிடப்படும். இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பளிக்கக்கூடும் என சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அனைத்து குடிவரவு மற்றும் குடியகல் கவுண்டர்களில் முக அங்கீகார கேமராக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தற்போது 8 கவுண்டர்களில் மட்டுமே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 30 குடிவரவு மற்றும் குடியகல்வு கவுண்டர்களில் போலீஸ் பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் வெளிநாட்டிலிருந்து வரும்போதும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள், பொடியாணை பிறப்பிக்கப்பட்டவர் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் குற்றப்புலனாய்வு பிரிவினால் அவர்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முக அங்கீகார பாதுகாப்பு கேமராக்கள் அனைத்து கவுண்டர்களிலும் பொருத்தப்படும் வரை தற்போது அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்ட கவுண்டர்களை முடிந்தவரை பயன்படுத்த குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்க விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த பேருந்துடன் பயங்கர விபத்தில் மோதி இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இன்று குளியாப்பட்டி மாதம்பை வீதியில் கடந்துள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பத்தினோய பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் ஆவார். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கொளியாப்பட்டியிலிருந்து மாதம்பை நோக்கி பயணித்த வேன் அதே திசையில் சென்ற மோட்டார் சைக்கிளை முந்த முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்தது. இதனால் எதிரே வந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணொருவர் காயங்களுக்குள்ளாகினர். இருவரும் குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னால் அமர்ந்திருந்த பெண் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து தொடர்பாக வேன் சாரதி மற்றும் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் குளியாப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தெமட்டகுடியில் உள்ள சியபத் சவன அடுக்குமாடி குடியிருப்பில் 4 முச்சக்கர வண்டிகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டதாக தெமட்டகுடி போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும், ஆனால் முச்சக்கர வண்டிகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வேனும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெமட்டகுடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளரின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேசியாவின் மெடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு நேற்று பயணித்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடுவானில் விமானம் இந்தோனேசியாவிற்கு திருப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தை பரிசோதித்த இந்தோனேசிய தொழில்நுட்பவியலாளர்கள் தொழில்நுட்ப கோளாறினை சரி செய்வதற்கு மேலதிக நேரம் தேவைப்படும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் தொழில்நுட்ப குழுவினர் இந்தோனேசியா சென்றுள்ளனர். இதேவேளை இந்தோனேசியாவில் சிக்கொண்டுள்ள பயணிகளை சிங்கப்பூர் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இந்தோனேசியா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தாம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும், போதிய வசதிகள் இல்லை, போதிய தகவல்கள் இல்லை எனவும் இந்தோனேசியாவில் உள்ள குறிப்பிட்ட விமானத்தின் பயணிகள் தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை எழுந்துள்ளது. உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். மகிகனை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் உப போலீஸ் பரிசோதகரே இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த நபருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ சேவை துப்பாக்கியாலேயே தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாதி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழியில் இதுவரை ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூட்டு தொகுதிகள் தோண்ட வெளிவந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் 5 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதைக்குழி அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது. இந்த மனித புதைக்குழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஆண் பெண் குழந்தைகள் சிறுவர்கள் என காணப்படுவதனால் அவை குடும்பங்களாக காணாமலாக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே இதனை மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று நீதவான் கட்டளை பிறப்பிக்க உள்ளார். முன்னதாக 3க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடு தொகுதிகள் கண்டறியப்பட்டமையால் இதனை மனித புதைக்குழியாக அறிவிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான ஆதாரங்கள் அறிக்கைகளை இன்று சமர்ப்பிக்குமாறு நீதவானே ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார். இதன்படி இன்றைய தினம் மனித புதைக்குழியாக அறிவிப்பது தொடர்பில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று நண்பகல் 12 மணி முதல் கடலோர ரயில் சேவையிலிருந்து விலகுவதற்கான தீர்மானத்தை லோகோமோட்டிவ் இயக்க பொறியியலாளர்கள் சங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கடலோர ரயில் மார்க்கத்தில் உள்ள சமிக்ஞை அமைப்பின் குறைபாட்டிற்கு தீர்வு காண கோரி இன்று நண்பகல் 12 மணி முதல் சேவையிலிருந்து விலக சங்கம் முடிவு செய்திருந்தது. எனினும் இன்று காலை ரயில்வே பொது முகாமையாளருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நேர்மையான பதில் கிடைக்காததை அடுத்து இந்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணை நடவடிக்கை துரிதப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளதாவது: செம்மணி புதைக்குழி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ள விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் இடம்பெறும். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டிய விடயத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்கின்றேன். இதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் விளக்கமளிப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.